ஹாய் திஸ் இஸ் நாகு டுடே வந்து பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா சேமியா ரெசிபி தான். சேமியா சாப்பிடாதவங்க கூட இது போல் செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஃபேவரட்டான ரெசிபியாக மாறிடும். இதுக்கு சைட் டிஷ்லாம் தேவையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அதில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நார்மலாக மசாலா அதாச்சும் பிரியாணிக்கு என்னெல்லாம் சேர்ப்போமோ அந்த மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கேரட் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பட்டாணி 2 தக்காளி அவ்வளோதான். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா 1 பேக்கெட் சேமியாவுக்கு 2 கிளாஸ் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறதுனால 1/4 ஸ்பூனே போதுமானதாக இருக்கும். காயெல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து 1 பேக்கெட்டு சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். ஸோ சேமியாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு சிம்மில் வச்சு விட்டுலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அது ரெடி ஆகிடும். அந்த தண்ணிலாம் இறுக்கிக்கிட்டு சேமியா வந்து வெந்து வந்துடும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து சேர்த்துட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவை கிடையாது. நார்மலாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, இதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனாஃப் அப்படின்ற போல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு செய்கிறச்சு எப்படி இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு பயத்துலேயே கொஞ்சோண்டு செஞ்சேன். பட் யாருக்குமே பத்தாமல் போச்சு. அந்தளவுக்கு எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி குக்கிங்.